புதியவை. ஆபத்தான நம்பிக்கை. ஜூலை 12. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். எரேமியா 17:5. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் இங்கு விளம்புவது என்ன? பிறர் மீது எவ்வித நம்பிக்கையும் நாம் வைக்கலாகாது என கூறுகிறாரா? யாரிடமும் நாம் முழு நம்பிக்கை வைப்பதை விட நிலையான அவநம்பிக்கையை வளர்த்து கொள்ள நம்மை அழைக்கிறாரா? பிறரை சந்தேகிக்கிற எண்ணம் கொண்டவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இத்தகைய மக்கள் மிகுந்த சுயநலம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். நம்மை நாமே காத்து கொள்ளாவிட்டால் வேறு யார் நம்மை காப்பார்கள் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இவர்கள். நிச்சயமாக தேவன் இப்படிப்பட்டவர்களை பற்றி இங்கு பேச வாய்ப்பு இல்லை. பிறரை எப்பொழுதும் சந்தேக கண்களோடு பார்ப்பவர்கள் வாழ்வில் தேவ கிருபையை விட மனிதரை குறித்த பயமே அதிகமாக செயல்படும். அப்படியானால் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் விளம்புவது என்ன? இவ்வாக்கியத்தின் பின் பாதியை பாருங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பாமல் பிற மனிதரை மட்டும் நம்புகிறவர்கள்தான் சபிக்கப்பட்டவர்கள் என்பதை தெளிவாக கவனியுங்கள். தன் மீது தாங்கள் நிலையான நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்றும் தாம் அவர்களுடைய தேவனாக இருப்பார் என்றும் அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31:33. இவைகளை கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். நாம் பிறரோடு நல்ல உறவில் இருப்பது நல்லது. நமது அன்றாட ஜீவியத்தில் பிறர் நமக்கு அநேக உதவிகளை செய்வார்கள். ஆனால் எல்லா சமயங்களிலும் அவர்களால் அதை செய்ய இயலாது. பிறரை நம்புவதும் அவர்களுடைய அன்பினால் பலன் அடைவதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய ஆசீர்வாதம். ஆகிலும் அவர்கள் தேவனுக்கு நிகராக முடியாது. தேவனால் மாத்திரமே தரக்கூடிய ஆசீர்வாதங்களை மனிதரிடம் எதிர்பார்ப்பது எவ்வளவு பெரிய பிழை! மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் அவரை முன் நிறுத்துங்கள். ஜெபம். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எங்களுக்கு யாருண்டு? எங்கள் நம்பிக்கை நீரே. ஆமேன்.